ரிஷப ராசிக்காரர்களோட பெண் ஆண் 2 பேரோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா. ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம், சுக்கரனுடைய ஆதிக்கம், சந்திரனே உச்சம் வரக்கூடிய ராசி. பொதுவாக இவங்க எப்படி இருப்பாங்க? எனக்கு என்னன்னா இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ரிஷப ராசிக்காரங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய அந்த ஃபில்ஃபுல் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து அங்கே பொய்யாகும் போது அப்போ ஒரு கேரக்டர் அவங்களுக்கு வரும்ல, அது எப்படி இருக்கும்? நிச்சயமா. அதுதான் அந்த தோழிகள் அப்படிங்கறத வந்து ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அதாவது தேவதாஸ், அதாவது ஒரு சின்ன விஷயமான கூட ஓவராலா ரிஷப ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப அழகு சார்ந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா. ரொம்ப அழகா பண்றது, இந்த பொண்ணு 4 பேருக்கு வந்து மேக்கப் பண்ணிடும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மேக்கப் மீதான ஒரு அளவு. நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாபிக் பற்றி பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்குமே சிறந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஆனால் ஒரு ஜோதிடராக நீங்கள் ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க இந்த ராசிக்காரங்க தான்ப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா. பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது குணாதிசயங்கள், கிரகங்கள் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதிகமாக வெளிப்படும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யூனிக் இருக்கு, ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கிருந்து தான் நமக்கு இந்த குணம் இருக்குன்னே தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதை விட்டு விலகி வரவே முடியாது. பொதுவாக எடுத்துட்டோம்னா மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாய்னா யாரு? ரொம்ப வந்து துடுக்கா இருக்கவங்க அப்படின்ற மாதிரி, அந்த கோபம் வேகம். அதே மாதிரி ரிஷபம் எடுத்துட்டா சுக்கிரன் அதிபதி, மிதுனம் எடுத்துட்டோம்னா புதன் அதிபதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கலாம். வேகம் துடிப்புனா உங்களுக்கு செவ்வாய் பாக்குறோம், அழகுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அறிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புதன். அப்ப அது மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்பு, பாசம், கருணை. சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை. இப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை, ஒவ்வொரு ராசிலும் இதெல்லாம் பெர்ஃபெக்டா உட்காரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப 12 ராசிக்காரங்களுக்குமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இதுல என்னன்னா இவங்க ராசிக்காரங்கன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே, இவங்களுக்கு இந்த ராசியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து அவங்களோட ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் எப்படின்னா பேசுற விதத்துலயும், இந்த ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கால் மேல கால் போட்டு ரொம்ப திமிரா இருப்பாங்க, கட்ஸா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோபமான, அப்படி பாக்குற பார்வையெல்லாம் தெரியும். ஸோ இதுலயே வந்து அவங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லாம் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கு. சில பேர் கை கால் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புதன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, வயசான கூட அவங்களோட இது தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே அழகா முகமே வந்து ஒரு வட்டமா இருக்கிறது, ரொம்ப பொலிவா இருக்கிறது, இதெல்லாம் தேஜஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சனி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம், இல்ல சொல்லுவோம் இல்லையா, இந்த இளம் வயசுலயே முதுமையா இருக்கிறது, அதாவது இளநரைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சனியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அவங்களும் எப்பயுமே கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடயே இருப்பாங்க. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பண்ற ஆட்டிடியூடு, இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடர் நீங்கள் ஒருத்தரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, ஆண் பெண் 2 பேருக்கும் வந்து ஒரே குணாதிசயங்கள் இருக்கா, இல்லை வந்து 2 பேருக்கும் மாறுபடுமா, எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அதே குணாதிசயங்கள் இருக்குமா இல்லை மாறுபடுமா, அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். மேம் இன்னைக்கு வந்து நம்ம ரிஷப ராசிக்கு பற்றி பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரர்களோட பெண் ஆண் 2 பேரோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்க. நிச்சயமா.
ரிஷபம் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் பாவம், சுக்கிரனுடைய ஆதிக்கம், சந்திரனே உச்சம் வரக்கூடிய ராசி. பொதுவாக இவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, பார்க்கத்தோடனே வந்து வைப் அப்படி இருக்கும், ஈர்க்கக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட பேசலாம்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள பார்க்கலாம்ல அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ இயல்பாகவே வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்றப்பவே ஒரு விஷயம் எது சின்ன பிள்ளையா இருக்கும் போதுலேருந்து பெரியவங்களா இருக்க வரைக்குமே சரி, தனக்கு தன்னோட அழகு, தனக்கான அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனாக இருக்கும்போதே சரி, ஒரு 500க்கு போய் நம்ம இன்னைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி போவோம். அதெல்லாம் முடியாது. நான் வந்து 1500க்கு அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அட்டம் பண்ணி அதை வாங்கும். சரி, அதை தான் வாங்கிட்டோமே, சரி ட்ரையல் பார்த்துட்டு போட்டு பார்ப்போம், அளவு பார்ப்போம்னா கழட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்க, கழட்ட மாட்டேன், நீ என்னை தூக்கிட்டு போய் அப்படியே பில் போடு அப்படின்ற அளவுக்கு அந்த அடாமெண்ட் இருக்கும். அதாவது அந்த பிடிச்சிருச்சு அப்படின்னா விடவே மாட்டாங்க. இது ட்ரெஸ்ஸுக்கே அப்படின்னா மற்ற விஷயத்துக்கு யோசிச்சுக்கோங்க எப்படி இருப்பாங்க. இதே வந்துட்டு ஒரு டீனேஜர் கிராஸ் பண்ணுது, ஒரு பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். அதே மாதிரி பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த குட்டியா இருக்கும்போதே போயிட்டு இருக்கிறதுலேயே அந்த சொல்ல முடியாது அந்த பாவிக்கள் அந்த மாதிரி பொம்மை அதை உட்காந்து மேக்கப் பண்றது, அதுக்கு உட்காந்து மேக்கப் பண்றது, வீட்டுல நாய்க்குட்டி வளர்த்தாங்கன்னா அதுக்கு உட்காந்து மேக்கப் பண்றது, இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் பொதுவாகவே இவங்களை அழகா வச்சுக்கணும். ஆமா, இந்த ஹாட் இன் போட்டு இந்த கிளிப் இருக்குல்ல, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு. அதுவும் பிங்க் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும், பிங்க் ஒயிட்டு அந்த மாதிரி கலர்ஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி அதெல்லாம் வாங்கக்கூடிய பிள்ளைங்களாவும் இருப்பாங்க. இது வந்து குட்டி பசங்களா இருக்கும்போது. இதே வந்து ஒரு டீனேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா, இல்ல எனக்கு வந்து பசங்களோட தான் போய் ட்ரெஸ் எடுப்பேன், நீங்களாம் கூட்டு போய் உங்களுக்கு டேஸ்டே தெரியல, நான் போய் எடுத்துக்கிறேன், எனக்கு இத்தனை வருஷம் இல்லை பாப்பா, உனக்கு இன்னும் ஏஜ் ஆகல, கொஞ்சம் நாள் ஆகட்டும், அதெல்லாம் முடியாது, நான் பார்லர் போகணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும், நீங்க எனக்கு குறை சொல்லக்கூடாது. அதுவே அந்த பிள்ளை சின்ன வயசுல வந்துரும். நிச்சயமா ரொம்ப அழகா பண்றது. இந்த பொண்ணு 4 பேருக்கு வந்து மேக்கப் பண்ணிவிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மேக்கப் மீதான ஒரு அழகு சார்ந்த விஷயம். ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அடிச்சுக்கவே முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்துல பிறந்தவங்க அழகா அவங்களை ட்ரெஸ் பண்ணிக்கிறது, துடுக்கா காட்டுறது, அது மட்டும் இல்லாம இவங்க வந்து வெளியில யாரு கூடயாவது போறாங்க அப்படின்னா 10ஓட 11 இருக்க மாட்டாங்க. 10 பேர்ல இவங்க தனித்துவமா தெரியணுன்ற நிலையில தான் ட்ரெஸ்ஸே பண்ணுவாங்க. எங்கப்பா நீ மட்டும் வாங்குற, நாங்களும் இந்த மாதிரி இதே காஸ்ட்டுக்கு தான் வாங்குறோம், பட் எங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த கலர் தான் போயிடுறோம். அவன் இவங்க தான் அம்பாசிடர் ஆவாங்க. ரிஷபத்துல பிறந்தவங்க நிறைய பிராண்டுக்கு அம்பாசிடரா இருப்பாங்க. குழந்தைத்தனம் நிறைய இருக்கும், நல்ல சாப்பாட்டு பிரியர்கள், பார்த்து சாப்பிடுவாங்க, வெரைட்டியா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு என்ன டேஸ்ட், அந்த டேஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் சூப்பராக அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இதே வந்து ஒரு இளம் வயசுலயே சரி, நிறைய பேர் சாப்பாடு கொடுத்து கரெக்ட் பண்றது, அழகு சாதன பொருள் கரெக்ட் பண்றது, இந்த வேலை நிறைய பிள்ளைங்க பண்றதுமே உண்டு. அதே மாதிரி நிறைய என்ன சொல்றது, ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்றது, ரொம்ப அழகான வீட்டையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களோட இருக்கிற இடத்துல வந்து அழகழகான கார்ட்டூன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு ஆஃப்டர் மேரேஜ் ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்க பண்ணணும், இல்லை அப்படின்னா முடிஞ்சு அவ்வளோதான். நிச்சயமா. அதாவது இவங்களுடைய ஃப்ரீடம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பார்ட்னராக இருந்தாங்கன்னா யாருக்காகவும் விட்டு கொடுக்காதுங்க. உங்க அம்மா முன்னாடி என்னை விட்டு கொடுக்காது, உங்க அம்மா விட அதாவது எங்க அம்மாவுடைய அன்பு எனக்கு இந்த பிள்ளை கொடுத்தா போதுன்ற மாதிரி தான் ரிஷபராசி பையன் எதிர்பார்ப்பான். அன்பு நிறைய லவ் விஷயங்கள்லாம் நிறைய பேர் லாக் ஆகுது, ஒன்றுக்கு மேற்பட்ட லவ்ல போறது, இதெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் கண்டிப்பா அனுபவிச்சு வந்திருப்பாங்க. முதல் காலத்தில் மறக்காத ஆட்கள் யாருன்னா ரிஷபம், அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் இருக்கும், அன்பு இருக்கும், நிறைய பேருக்கு விட்டுட்டு போற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அந்த பாசத்தை ஒட்டுமொத்த பாசத்தையும் அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்டுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. இதே வந்து இந்த பொண்ணு என்ன பார்க்கணும், எங்க அம்மா என்ன இப்படி பார்த்துட்டாலும் அது மாதிரி நீ கேரிங்கா மட்டும் இரு, உனக்கா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், உன் ஃபேமிலி ஒதுக்குன்னு பாத்துக்கிறேன். ஒரே விஷயம் என்னன்னா என்னை விட்டு கொடுக்காது, எனக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தடை சொல்லாம ஓகே நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் கூட அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பொண்ணு எதிர்பார்ப்பா. ஸோ ரிஷபத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு தனித்துவமா ஒரு ஜாலியா லைஃப், இந்த மூட் ஆஃப் செட்டு, இந்த உம்னா மூஞ்சி இதெல்லாம் பிடிக்காது. எப்பயாவது ஒரு பக்கம் இவங்ககிட்டலாம் பாருங்களேன், ஏதாவது ஒரு மியூசிக் ஓடிட்டே இருக்கும், பின்னாடி ஏதாவது ஒரு பாட்டு, ஜாலி, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, நல்லா சாப்பிட்றது, லேட் நைட் வர்றது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிலாவலியோடு இருக்கிறது, நிறைய அவுட்டிங் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம். இதெல்லாம் செய்கிறதுக்கு நோ சொல்லக்கூடாது. அதாவது சேமிச்சு ஒரு பணத்தை வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னா எதிர்காலத்துக்காக சேமிப்பாங்க, நிகழ்காலத்துக்காக சேமிப்பாங்க. இவங்களாம் என்ஜாய்மெண்ட்காகவே சேமிப்பாங்க. இயர் ஒன்ஸ் யாருக்காகவும் நான் எதுவும் கேட்க மாட்டேன், என்ஜாய்மெண்ட்காக போய் ஆகும் அப்படின்ற அளவுக்கு. எனக்கு என்னன்னா இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ரிஷபராசிக்காரங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய அந்த அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து அங்கே பொய்யாகும் போது அப்போ ஒரு கேரக்டர் அவங்களுக்கு வரும்ல, அது எப்படி இருக்கும்? நிச்சயமா அதுதான் அந்த தோழிகள் அப்படிங்கறத வந்து ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அதாவது தேவதாஸ், அதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட ரொம்ப ஆள் மனசுல போய் ஃபீல் பண்றவங்களும் தான். அதே சமயத்துல வந்து ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குல்ல, ஆளுமை ஜாஸ்தி இருக்கக்கூடிய தன்மை உண்டு, அழகு, அதே மனம் வந்து மாறிட்டே இருக்கும்.
ரோஹிணிலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அடிக்கடி மாற்றத்தை சந்திச்சுட்டே இருக்குது. ம். இன்னொன்று வந்து மிருகஷீடம் கடின உழைப்பாளி. அவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, பட் அந்த நேம் மட்டும் அவங்க தக்க வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ சில இடங்கள்ல இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். லவ் பண்ணவங்களா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களா இருக்கட்டும், இது வந்து ஓகேவா இருக்கணும். ஓகே. இன்னும் என்னன்னு தெரியுமா, கல்யாணம் ஆகி வயசான பாட்டி தாத்தாவா இருப்பாங்க. அந்த பாட்டி சப்போஸ் நல்ல வயசானவங்க இருப்பாங்க, அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியம். என் குடும்பம், இந்த அம்மா இருக்க வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ ஒரு அனுசரணையா போனாங்க இல்லையா. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து வயசானா கூட ஏதோ 2 நமக்கு பிடிச்ச ஒரு மல்லிப்பூவா அட்லீஸ்ட் அவர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ட்ரெஸ் வாங்குறதுக்கு மருமக கூட போட்டி போட்டு ட்ரெஸ் வாங்குறது யாரா இருப்பாங்க அப்படின்னா இவங்களா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு கொடுக்கணும். அது சமையல் கட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அரண்மனைன்னு சொல்ல மாதிரி அவங்களுடைய கீ செயின் இருக்கும் இல்லையா, நம்ம எல்லாம் பீரோக்கி இருக்க மாதிரி இதையும் நான் வயசானாலும் என்கிட்ட தான் இருக்கணும். அந்த பொசசிவ் ரொம்ப ஃபீல் அதிகமா இருக்கும். தன் குழந்தைங்களுக்கு இருந்தா கூட அதை விட்டு கொடுக்கறதுக்கு தயங்கக்கூடிய தன்மை வயசான காலத்துல இருக்கும். அழகும் சரி, சாப்பாடும் சரி, அவங்க அடிச்சுக்க ஆளே இல்லை. ஓவராலா ரிஷபராசிக்காரர்கள் வந்து ரொம்ப அழகு சார்ந்த விஷயத்துல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள்ல அவங்க ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமா வச்சிருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகள் இல்லைனாலும் அவங்க ரொம்ப டக்குன்னு தேவதாஸ் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்க ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியிலும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறது ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.